இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 55 வயதான தேவி என்கின்ற பெண்ணோடு 30 வயது இளைஞர் ஒருவர் கள்ளக்காதலில் ஈடுபட்டிருக்கிறார். அதில் வெறும் 7500 ரூபாய் கடனுக்காக அந்த தேவி என்பவருடைய கழுத்தை நெரித்து கொலை செய்து விட்டார் அந்த இளைஞர். யாராக இருந்தாலும் சரி, முறையற்ற உறவு முறைகள் இருந்தால் இந்த கதிதான் ஏற்படும் என்பதை கடந்த 2019ஆம் ஆண்டு நிரூபித்த சம்பவம்தான் இந்த கள்ளக்காதலும் அதனையொட்டி நடந்த கொலையும். 2019ஆம் ஆண்டு ஜூலை மாத இறுதியில் நடந்த சம்பவம் இது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள மூலக்கடை பகுதியை சேர்ந்தவர் தேவி. வயது 55. கர்நாடகா மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை சேர்ந்தவர். சத்தியமங்கலம் அடுத்த மூலக்கரையில் வசித்து வந்தார். இவருடைய கணவர் பெயர் சுரேஷ். அவர் லாரி கிளீனராக இருக்கிறார். அடிக்கடி வேலைக்கு லாரியில் வெளி மாநிலத்துக்கு போய்விடுவார். அதனால் தேவி பெரும்பாலும் வீட்டில் தனியாகத்தான் இருப்பாராம். இந்த நிலைமையில்தான் ஒரு நாள் கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில் தேவி சடலமாக கிடந்தார். இதனை அடுத்து அக்கம்பக்கத்தினர் சத்தியமங்கலம் போலீசாருக்கு தகவல் சொல்லவும் விசாரணை ஆரம்பமானது. இது தொடர்பாக தனிப்படையும் அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடி வந்தனர். தேவியின் சடலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு காலி மது பாட்டில் கிடந்திருக்கிறது. அப்போதுதான் போலீசாருக்கு அக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ராமகிருஷ்ணன் என்பவரை பிடித்து சந்தேகத்தின் பேரில் அவரிடம் விசாரித்திருக்கிறார்கள். போலீசாருடைய விசாரணையில் அவர் எல்லா உண்மையையும் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அதாவது 55 வயது தேவியுடன் ராமகிருஷ்ணன் என்கின்ற அந்த 30 வயது இளைஞனுக்கு கள்ள உறவு இருந்திருக்கிறது. ராமகிருஷ்ணன் கரும்பு வெட்டும் வேலை பார்ப்பவராம். இவர்களுக்குள் பண விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்துள்ளது. அப்படிதான் தேவி இவரிடம் ரூபாய் 7500 ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார். சம்பவத்தன்று 2 பேரும் தண்ணி அடித்துவிட்டு ஜாலியாக இருந்துள்ளனர். அந்த சமயத்தில் தான் கடனாக கொடுத்த 7500 ரூபாய் கடனை ராமகிருஷ்ணன் கேட்டிருக்கிறார். அதற்கு தேவி, நீ என்னுடன் படுத்ததற்கு நீ கொடுத்த பணம் சரியா போச்சு என்று சொல்லியிருக்கிறார். பணம் இல்லை என்று தேவி சொன்னவுடனேயே அது வாக்குவாதமாக மாறியுள்ளது. பிறகுதான் ஆத்திரத்தில் ராமகிருஷ்ணன் அரிவாளால் தேவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியும் ஓடியிருக்கிறார். இதெல்லாம் அவரிடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனையடுத்து ராமகிருஷ்ணனை கைது செய்த போலீசார் அவரை சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.